ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில இன்னைக்கு வந்த ப்ரொமோல இந்த விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட காவேரி வந்து இவ்ளோ பயத்தோட ஏங்க இருக்காங்க? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் காவேரி இவ்வளோ உங்களுக்கு பயம் அப்படின்னு. விஜய் வந்து எப்பயுமே உங்க கூட தான் இருக்காரு. எல்லாமே உங்களோட சேர்ந்து தான் பண்றாரு. எல்லாத்தையுமே அவர் பேசுறாரு. அவரு ஆனா ரியாக்ட் பண்றது எல்லாமே வந்து நார்மலா தான் பண்றாரு. ஆனா வந்து காவேரி இந்த பயம் ஏன் அப்படிங்கிறது இந்த அக்ரிமெண்ட் மேட்டர் இருக்கிறதுனால இந்த சைன் வாங்குனாங்க இல்லையா? வக்கீல வச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக இது இவ்ளோ பயத்துல இருக்காங்க. பெரிய கனவு அவங்களுக்கு வந்துருச்சு. என்னடா கனவு? இந்த மாதிரிலாம் கனவு வருதே! காவேரி இங்க வா! கையெழுத்து போடு. இந்தா அக்ரிமெண்ட் பேப்பர் வாங்கிட்டு வெளிய போ! அப்படின்ற மாரி கனவு கண்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கார்லயே உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க. விஜய் ட்ராப் பண்ணிட்டு வி ஆஃபீஸ்க்குள்ள போயிடுறாரு. அதாவது கார விட்டு இறங்கி வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா வந்து காவேரி இறங்காமயே கார்லயே உட்காந்துருக்காங்க போல. உட்காந்துருக்கவுமே எங்கடா காவேரியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தேடும்போது மேடம் வெளியில தான் இருக்காங்க, உள்ள வரல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சரி நானே போய் காவேரியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வராரு. வந்தால் காவேரி பயங்கரமாக கனவுல, அதாவது கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து காவேரி காவேரி அப்படின்னு கூப்பிட்றாரு விஜய். என்னங்க ஆச்சு அப்படின்னு உலுக்கி விழுந்து எந்திரிக்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.